Hi, hello, வணக்கம். This is Jenny John with me, always the God's love story. So, இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜீசஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜீசஸோடைய லவ் ஸ்டோரி எப்படி இருந்தது, மக்கள் அவர் மீது கொண்ட அதீத காதல், அவர் மக்கள் மீது கொண்ட காதல், இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த ஜீசஸுடைய வரலாறு எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நான் சொல்கிறேன். அடுத்து இவருடைய சீடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர். ஸோ இந்த 12 பேரும் மக்களுக்காக, அவங்களுக்கு பேர் நம்ம அப்போஸ்தலர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 12 பேரும் மக்களுக்காக செய்யக்கூடிய அற்புதங்கள், செய்த அற்புதங்கள், இன்னும் அவர்கள் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம், உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சமூகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவ சமூகம்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டி. ஸோ இந்த சமூகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இவ்வளோ ப்ராடாக வளர்ந்தது, அதற்கு என்ன முழு காரணமாக இருக்கும் அல்லது காதலாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கடவுள் மீது கொண்ட காதலால் தான் அந்த சமூகம் அப்படிங்கிறது விரிவடையும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது, உலகம் பூராவே இருக்குது. இந்த உலகம் பூரா இருக்குது அப்படின்னா அவனுடைய அற்புதங்கள், அதாவது அந்த கடவுளுடைய அற்புதங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசப்படும். அதுக்கு முன்னாடி இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவர் யார், எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்க தோணும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீசஸ். அவருக்கு இந்த பெயர் எப்படி வைத்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நமக்கு மேல ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த இறைவன் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை பூலோகத்திற்கு அனுப்பி மக்களுக்காக சேவை செய்ய வைக்கிறார். அதற்கு பெயர் தான் ஜீசஸ். ஸோ அந்த ஜீசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஸ்ஸியா அல்லது மெஸ்ஸையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இப்போ குழந்தை பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இணைந்தா மட்டும்தான் அந்த கரு உருவாகும். ஆனால் இறைவனுடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீசஸ் பிறப்புக்கிற பிறப்பே ரொம்ப புனிதமான பிறப்பாக இருக்கு. அதாவது ஆண் பெண் இணையல, ஆனா அவர் தேர்ந்தெடுத்து ஒரு பெண்ணிற்கு அந்த கருவை சுமக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். அந்த கருவானது குழந்தையாக, இறைவனுடைய குழந்தையாக பூலோகத்துல பிறக்குது. அந்த அற்புதத்தை நிகழ்த்தினவர், அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம வணங்கக்கூடிய கடவுளின் தாயாக வணங்கக்கூடிய மரியாள் அப்படிங்கிறவங்க தான். அந்த அவங்களுக்கு அதனாலதான் புனித மரியாள்னு பெயர். அந்த மரியா அப்படிங்கிறவங்க தான் இறைவன் ஜீசஸை பெற்றெடுத்தவங்க கன்னித்தன்மையோட. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்த சமூகத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தச்சர் சமூகம், அதாவது மர வேலைகள் செய்யக்கூடிய, அந்த கார்பெண்டர் ஒர்க் செய்யக்கூடிய அந்த சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜீசஸ். ஸோ அவருக்கு பெயர் அவங்க வைக்கிறாங்க இயேசு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வளருது. இவர் பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாசரேத் பகுதி, அதாவது ஜெருசலேம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ஸோ அந்த நாசரேத் பகுதியில ஜீசஸ் பிறக்கிறாரு. பிறந்து அவங்களுடைய வாழ்றாரு. யூத மக்கள் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூதா, ஜூவிஷ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூத மக்களிடையே அவர் என்ன பண்றாரு, வளரும் போது இறைவனை பற்றிய பாடங்கள் அல்லது இறைவனோடு நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்பழிந்து நடக்கணும், நற்பக்களாக வாழ்ந்து எப்படி நம்ம இறைவனிடத்துல போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை சிறு வயதுல இறைவன் அவருக்கு கொடுத்ததுனால இவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே போதிக்கிறார். அதை எக்ஸாம்பிள்ஸ் ஆகும், அதாவது ஓமைகளாகவும் எடுத்து காட்டுறாரு. பல மக்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த மக்களுக்கு இடத்திற்கு போய் சென்று அவர்களுக்கு ப்ரேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை ஜபம் பண்ணி அவர்களுக்கு அதை குணப்படுத்துறார் தன்னுடைய சிறு வயதிலிருந்து. இதை பார்த்து அந்த மக்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவர் கடவுளுடைய குழந்தை தான், இவரால் எல்லாமே முடியுது, ஸோ இவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இவரை நம்ம பின்பற்றுவோம்னு அந்த மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது. ஆனா இதை பார்த்து அந்த அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரோமன். ஸோ ரோம் நகர்ல இருக்கிறதுனால இவருக்கு ரோமானிய கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இந்த ஜீசஸ் இருக்கிறார். ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி, பிலாத்து அப்படிங்கிறவங்க யூத மக்களுடைய அரசர். எப்படி நம்ம மக்கள் நம்மளை பின்பற்றாம இங்கேருந்து புதுசா ஒரு பையனை நோக்கி எல்லாருமே படையெடுக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஜீசஸை என்ன பண்றாங்க அப்படின்னா கைது செய்யறாங்க. ஸோ அந்த கைது செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவரை ரொம்ப தண்டனைக்குள்ளாக்குறாங்க. அப்போ ரோமன் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்டோட மன்னர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிலாத்து. ஸோ அந்த பென்டியஸ் பிலாட்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, பிலாத்தோ அப்படிங்கிறவரை கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ ஜீசஸ் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தண்டனை கொடுக்குறாரு. என் மக்களை நீ எப்படி மதம் மாற்றம் பண்ற அல்லது
எப்படி நீ வந்து இன்னொரு கடவுளை பற்றி போதிக்கிற அப்படிங்கிற கோபத்தில் ஜீசஸ்க்கு மரண தண்டனை அறிவிக்கிறாரு. இவனை வந்து நீங்கள் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ரோமானிய கவர்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த இருக்கக்கூடிய அந்த சிலுவையில் அவரை அதாவது ஹேங் பண்ணிடுறாங்க. ஸோ தொங்க விட்டு அவருடைய உயிரை எடுத்துடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த மக்களுடைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கடவுள் இறக்கலை, திரும்பி உயிர் தெழுந்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. அதே மாதிரி அவர் உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிரோட வரார். அதாவது வெள்ளிக்கிழமை அவர் இறக்குறாரு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உயிரோட அதே இடத்திற்கு வரார். அப்போதான் அந்த அரசாங்கமும் சரி அங்கே இருந்த மக்களுமே இறைவன் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. ஸோ அந்த இறைவன் உயிர்த்தெழுதுற நாளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனை மரண தண்டனை நிறைவேற்ற நாளில் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் கிறிஸ்தவ சமூகம் உருவாகியிருக்கு. இதற்கு பிறகு உயிர்த்தெழுந்து வந்ததற்கு அப்புறம் அவரை பின்பற்றி மிகப்பெரிய ஒரு சமூகம் உலக அளவில் உருவானது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவ சமூகம், அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஜீசஸுடைய வரலாறு. இதற்கு அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர். இந்த 12 பேருக்கும் அவர் என்னென்ன செயல்பாடுகள் செய்தாரு, என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு, மக்களிடத்துல அவர் தன்னுடைய காதலை எவ்வாறு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சி. நன்றி.